இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட நாம் சபை கூடி வர ஆண்டவர் நமக்கு பாராட்டின நல்ல இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம். நாலாம் வசனம். 43 ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஒருவேளை நம்முடைய பார்வையில் நாம் எப்போ பார்த்தாலும் நாம் நம்மை கனமாய் நம்மை மேன்மையாய் நாம் நினைக்கிறதில்லை, நினைக்கக்கூடாது, நினைக்க முடியாது. ஆனால் தேவன் தம்முடைய பார்வையில் நம்மை, அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடினான்னு சொன்னார். அதை நம்ம ஆழமாய் விளங்கிக் கொள்ளும். ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் நம்மை அருமையானவர்களாய் பார்க்கிறார். ஆனால் நம்மை குற்றஞ்சாட்டுகிறவனும் பொய்யனுமாகிய பிசாசு, உன்னால் ஒன்றும் ஆகாது, நீ இப்படி தான், நீ ஒன்றும் சரிப்பட்டு வரமாட்ட, உன்னை பற்றியெல்லாம் ஆண்டவருக்கு அக்கறை இல்லை, உன் குடும்பம் பிள்ளைகள் இவைகளெல்லாம் குறித்து உன் ஆண்டவருக்கு அப்படி ஒன்றும் அக்கறை இல்லை, அவர் உண்மையில் கண்ணை வச்சில்லை, இப்படியெல்லாம் பலவிதமான பொய்களையும் அவதூறுகளையும் அல்லது குற்றச்சாட்டுக்கு, நீ இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிற குற்றச்சாட்டுகளையும் சொல்லி கொண்டு அவன் நம்ம எப்போதும் சோர்வடைய பண்ணுகிறவனாக இருக்கிறான் பிசாசு. ஆனால் தேவன் நம் பட்சத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, நீ என் பார்வைக்கு அருமையானவன், அதனால் உன்னை நான் கனப்படுத்தியிருக்கிறேன். கனப்படுத்தியிருக்கிறேன்னா ஏதோ பெரிய பெரிய பதவிகளை ஆக்கணும் அந்த அர்த்தத்தில் இல்லை, பிள்ளை ஆக்கியிருக்கிறார். அந்த பெரிய கனம், ஆமேன், அது எவ்வளோ பெரிய கனம். ஆண்டவருடைய பிள்ளைகளுங்கிற அதிகாரம் கொடுத்த கனம் எவ்வளோ பெருசு. ஆண்டவர் நம்மை கனப்படுத்தினதை, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை கனப்படுத்தினார். அப்படியெல்லாம் நம்ம ஆழமாக விசுவாசிக்கணும். நம்மை பொறுத்தவரையில் நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தான். நம்மை பொறுத்து வேதத்தில் எழுதியிருக்கிறபடி, ரோமர் 5 எழுதியிருக்கிறபடி, நாம் பாவிகள், நாம் துரோகிகள், நாம் தேவனுக்கு சத்துருக்கள் தான். ஆனால் ஒரு கண்ணும் நம்மேல் இரக்கம் வைத்ததில்லை. எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். தேவன் எப்படி இரக்கம் வைத்தாங்க, எப்படி நாம் அருமையாய் அவருக்கு காணப்பட்டோம். நம்மிடத்தில் ஏதோ அருமையானது இருந்ததுனால் அல்ல, நாம் ஏதோ அருமையானவர்களாக இருந்ததுனால் அல்ல. ஆண்டவர் நம்முடைய அந்த அருமையாய் நம்மை அவர் கண்டதை சொல்லுகிறார். சொல்லுங்க, படிங்க யாராவது. 16 5 இருந்ததில்லை, யாரும் இரக்கமாய் இருந்ததில்லை. 4ஆம் வசனத்தில், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ எப்படி மறுபடியும் புது பிள்ளையாய் தேவனிடத்தில் வந்தேன்னு உனக்கு சொல்கிறேன் கேளு. நம்ம தேவன் எப்படி அருமையானவர்களாய் கண்டார் அப்படிங்கிறது அவர் சொன்னால் தான் நமக்கு தெரியும். நான் உன்னை எப்படி அருமையாய் கண்டேன் தெரியுமா, நீ எப்படி இருந்த தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத கேட்டிங்கன்னா, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலை. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நீ செத்துருவ. டாக்டர்ஸை கேட்டு பாருங்க, ஒரு குழந்தை பிறந்து வந்தால் கொஞ்ச நேரத்தில் உடனே தொப்புள் கொடியை கட் பண்ணி செப்பரேட் பண்ணிவிடுவான். உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலை, நீ செத்துருப்ப. நீ இந்த உலகத்தோடும் பாவத்தோடு உனக்கு இருந்த தொடர்பும், உனக்கு இருந்த பிசாசோடு உனக்கு இருந்த தொடர்பும், பாவத்தினால் நீ பிடிக்கப்பட்டிருந்த அந்த தொடர்பும், நான் மட்டும் உன்னை அந்த சரியான வேளையில், ஏற்ற வேளையில் வந்து தான் தேவன் நம்மை ரட்சித்தாங்க. ஐயரே என்னை ரட்சியும். எப்போ ரட்சித்தாங்க தெரியுமா?
நடப்போம்னு சாமர்த்தியமாய் சம்பாதிச்சிருவோம், சாமர்த்தியமாக நான் இப்படி வாழ்ந்துருவோம், அப்படி வாழ்ந்துருவோம். சபைக்கு வந்த பிறவும் கூட நம்மால் அப்படி வாழ்ந்துட முடியும், இப்படி வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நம்ம தண்ணி மேலே நடக்க ஆரம்பித்த போது, இந்த உலகத்தின் பல காரியங்கள் வந்தபோது மூழ்கணும். நாம் பேதுரு போல வெற்றி வாழ்க்கைக்கு வந்தவர்கள் தான் நாம். ஆனால் நம்ம மூழ்கின போது பேதுரு சட்டுன்னு மொழிப்படுது, ஐயரே என்னை ரட்சியும், நான் அவிசுவாசம் அடைஞ்சிட்டேன். அந்த சரியான நேரத்தில் அவர் கரத்தை நீட்டி அவர் ரட்சிக்கலைன்னா மூழ்கி அவ்வளோ. ஆண்டவரால் உயிர் கொடுக்க முடியும், அது வேற விஷயம், விட்டால் போனது தான். அப்படிப்பட்ட சூழலில் இருந்த நம்மை நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, துணியால் சுற்றப்படவும் இல்லை. ஒரு குழந்தை பிறந்த அந்த நிலையை சொல்கிறாங்க ஆண்டவர். உன்னை நான் மறுபடியும் பிறக்க பண்ணுகிறதுக்கு முன்னாடி அல்லது நான் பண்ணின போது நீ எப்படி இருந்த தெரியுமா? 5ஆம் வசனம், உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணு உன் பேரில் என்னெல்லாம் தொப்புள் கொடிய அறுக்க, உன்னை குளிப்பாட்ட, உன்னை துணியை சுற்றி குளிரிலிருந்து குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தால் வீறு வீறுன்னு கத்து இந்த அட்மாஸ்பியர், இந்த காற்றெல்லாம் பிள்ளைய பலமாய் தாக்கும். அது புதுசு அது. ஆனால் நான் உன்னை என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பேரில் இரக்கமாக இருந்ததில்லை, நான் இரக்கமாக இருந்தேன். நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நீ இதுதான் உன் நிலை. ஆனால் நான் உன்மேல் இரக்கமாக இருந்தேன். அடுத்த வசனம், நான் உன் அருகே கடந்து போகும்போது, நம்முடைய நிலை இதுதான். எப்படியோ கடந்தோம், தேவன் நம்ம அருகே கடந்து போனாங்க. அப்படி நமக்கு தெரியும். அது ஏதோ ஒரு மீட்டிங் போயிருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்கலாம், நம்மோடு சுவிசேஷம் பேசியிருக்கலாம். அப்போமெல்லாம் என்ன நடந்து நமக்கு தெரியுமா? தேவன் நம் பக்கமாக கடந்து போனார். அப்படி நமக்கு தெரியாது. ஒரு கைப்பிரதியை நம்ம கையில் கொடுத்துருக்கலாம். ஒருவர் நம்ம வீடு தேடி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அப்படிப்பட்ட எளி நிலையில் கடந்த நம்ம அப்படியே பக்கத்தில் அப்படியே போனாங்க ஆண்டவர். அப்படிதான் எழுதியிருக்கு, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். மரித்து கிடந்த நம்மை ஆண்டவர் பிழைக்க செய்தார். எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம் எப்படி இருக்கு, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தாங்க. அவர் நம்ம உயிர் இல்லாமல் இப்படியெல்லாம் ஊசலாடிக்கொண்டு அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை வீணாகவே போயிருக்கும். சாத்தான் சொல்கிறது ஒரு வகையில் உண்மையாக கூட இருந்திருக்கும். நீ உருப்பட மாட்ட, நீ தேற மாட்ட, நீ எதுக்கும் ஆக மாட்ட அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்ததை ஆண்டவர் கேட்டுட்டு விட்டுட்டு போல, அவர் நம் பக்கமாய் கடந்து வந்து நம்மை இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றே நீ பிழைத்து கொண்டாய். இல்லையா? இப்படித்தான் கர்த்தர் நம்ம மேலே ஒரு கண்ணும் வைக்காமல் இருந்தபோது கர்த்தர் நான் உன்னை அப்படி பார்த்தேன். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 4 நம்ம போய் வாசித்தோம். நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்ற, உன்னை கனப்படுத்தின நான், உன் பாவங்களற உன்னை கழுவி உனக்கு கனப்படுத்தினேன். மிருகம் போல் இருந்த நீ, மிருகம் போல பாவத்திலும் மிருகம் போல குறையிலும், மற்றவங்கள் பொறாமை கசப்பு, மற்றவங்களை பார்த்து 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப் சொன்னது போல, மிருகம் போல இருந்த தெய்வமே இவங்களெல்லாம் பார்த்து ஏங்கி தவிச்சு கலங்கி சஞ்சலமாய் இருந்த இந்த உலகத்தில் அவங்கள போல ஆகணும், இவங்கள போல ஆகணும், பொறாமை கொண்டு மிருகம் போல இருந்த இந்த பூமியே பார்த்திருந்த என்னை பிழைத்திரு என்று சொல்லி அக்கிரமங்களும் பாவங்களை மரித்தவராய் இருந்த என்னை உயிர்ப்பித்தீர். நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கா? ஆழமாய் ஆண்டவரே, நீர் என் மேலே எப்படி இருக்கு, நீர் என்னை பார்த்து என் பார்வையில் நீ அருமையானவன், நீ எனக்கு மிகவும் அருமையானவன், அருமையான பிள்ளை. பாடுகிறோம் நான், தேவன் நம்மை அருமையானவன் என்று கண்டு, நம்மளை பார்த்தா நம்ம அருமையானவர்கள் அல்ல, ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் செல்ல பிள்ளைகள், அருமையானவர்கள் என்று நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்த ஆவியை தந்து நம்மை பலப்படுத்தி பாவங்களை உணர்த்தி
நம்மளை பரிசுத்தவான்களோடு சேர்த்து உட்கார வைத்து அப்பம் விற்க வைத்து ஆசீர்வதித்து எத்தனையோ நன்மைகளை கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்தார். அதனால நம்மளை கனம் பண்ணினார்னு அர்த்தம். நாம் அப்படி மறக்கக்கூடாது. ஏசாயா 43 நாம் வாசிக்கிற அந்த வார்த்தையை திரும்ப ஒரு முறை எல்லாரும் நம்முடைய கண்களை அதில் பதிய வைத்து வாசிப்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். தேவனே, நான் உங்கள் பார்வைக்கு அருமையானவனா அப்படி கேட்டுப்பார். நான் அருமையானவன் இல்லை, அது பெருமை, அது அகந்த. நான் அருமையானவன் ரைட், அது அப்புறம். ஆனால் ஆண்டவரே, நான் உங்களுடைய பார்வைக்கு அருமையானவனா? என் மேலே நீ அருமையாய் என்னை பார்க்கறதுக்கு என்னிடத்தில் என்னத்தை கண்டீர்? ஒன்றும் இல்லை. என்னத்தை பாடுறோமா இல்லையா? என்னத்தை கண்டீரோ என்னிடத்து. என்ன கண்டாங்க? என்ன கண்டாங்க? ஒன்றும் காணலை. நம்ம மேலே இறக்கமாக இருக்கத்தக்கதாய் ஒன்றுமே நம்மிடத்தில் இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம். நாம் அப்படிப்பட்ட உடைந்த நொறுங்கின மக்களாய் ஆண்டவர் பக்கமாய் திரும்பினவர் யூத ஜனங்களை பார்த்து அவர் சொல்லும்போது அவர் நமக்கு எப்படி சொல்கிறான்னு பார். ஒன்பதாம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசி. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கற்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பரவாமலும் நல்வினை தீவனை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலைத்தராமல் அழைக்கிறவராலே நிலைக்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனோடே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை ஏன் ஆண்டவரே யாக்கோபை சிநேகித்தீங்க அப்படின்னு ஏதாவது பதில் உண்டா? இந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தில் அப்படி தான் முடிக்கிறாங்க. யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சீங்க? அது எப்போ அதை முடிவு பண்ணாங்களாம்? பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கும்போதே. பிறந்த பிறகு நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்ணால் பரவாயில்ல. இவன் துஷ்டன். சில பிள்ளைகளை சொன்னா துஷ்டத்தனமாக இருக்கான். 4 பிள்ளையில் 2 துஷ்டமாக இருக்கும், 1 துஷ்டத்தனமாக இருக்கும். பிறந்த பிறகு ஒரு சில கிரியைகளை கண்டு இவன் துஷ்டன் என்று முடிவு பண்ணால் கூட பரவாயில்ல. பிள்ளைகளே இன்னும் பிறக்கலை, அவன் ஒரு கிரியையும் பார்க்காத போது ஒருவனை நீர் வெறுத்து ஒருவனை சிநேகிக்க காரணம் என்ன? அது என்னுடைய தீர்மானம். உனக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. நாம் எப்படி வழங்கியிருக்கிறோம்? நம்மளை ஆண்டவரே என் மேலே இறக்கமாக இருக்கிறதுக்கு நான் என்ன கண்டேன்? என்ன நினச்சிக்கிட்டே தான் இருக்கோமா? அதனால தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலமும். நாம் மட்டும் நேர்மையாய் தாழ்மையாக ஆண்டவரே என்னிடத்துல என்னத்தை கண்டீர்? ஒன்றும் காணலை. அது உங்கள் தீர்மானம், உங்கள் அழைப்பு, நீங்கள் அழைச்சிங்க அதை. இன்னும் அவர் பேசுகிறார். நாம் என்ன சொல்லுவோம்? 14ஆம் வசனம். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? ஏசாவில் ஏதோ தப்பை கண்டுபிடித்தார், என்னிடத்திலே நீதியை கண்டுபிடித்தார் என்று சொல்லுவோமா? அப்படி தான் அதனுடைய அர்த்தம். நோ. என்ன சொல்லுவோம்? ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன எழுதியிருக்கு? என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்கள் புரியலையா? இல்லை, தேவனிடத்தில் ஒருபோதும் அநீதி இல்லை. அவரிடத்தில் எப்பவும் ஒரு அநீதியும் இல்லை. அப்போ நம்மளையும் தெரிந்து கொண்டாங்க. அது அவர் இஷ்டம். அதான் சொல்கிறேன், நீ எனக்கு அருமையானவன். அருமையாக என்ன இருந்துச்சு? அருமையாக நம்மகிட்ட என்ன இருந்துச்சு? ஒன்றும். அதைத்தான் நான் அப்படி வழங்கிக்கணும்னு சொல்கிறேன். நம்மகிட்ட என்ன அருமையாக இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத போது உங்கள் கண்ணு என் மேலே ஆண்டவரை ஏன்பட்டது? அது உங்கள் கிருபை ஆண்டவரே, அது உங்கள் தயவு. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் மேலே கிருபை வைத்து என்னை ரட்சிக்கிறதற்கு என்ன சொல்லுவோம்? நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. 16ஆம் வசனம். விரும்புகிறனால் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனால். கடைசி வசனம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு நீயே எதிர்த்து பேச முடியுமா? நீ யார்? கேள்வி கேட்க நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி நீ என்ன ஏன் இப்படி
உண்டாக்கினார் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இதெல்லாம் கிருபை. அது அவருக்கு தெரியும். பல நேரங்களில் நீ உன் காரியங்கள் நல்லா ஆகாது, நீ உனக்கு இந்த நோய் தீராது, நான் பிள்ளைகளை எதிர்காலத்தில் பிள்ளைகளை இப்படி பார்ப்பணும் அப்படி பார்ப்பணும், பல காரியங்கள் நமக்கு வரலாம். எதிர்காலம் எப்படி பல காரணங்கள் வரலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்ற எல்லாவற்றையும் பொறுப்பு நடத்துகிறேன். சீசர்களை கவனிச்சு பாரு. ஒரு அல்லது தேவையோடு ஆண்டவரிடத்தில் வந்த சீடர்களோ அல்லது தேவையோடு ஆண்டவரிடத்தில் வந்த எந்த மனுஷனாவது தேவை சந்திக்கப்படாமல் போனது உண்டா? சும்மா சொல்லுங்கள். எத்தனையோ வருஷங்களாக நாம் கேட்டிருக்கோம். டிராஃபிக் சிக்னல் 3 லைட் இருக்கா? சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, அப்படி தானே? சிவப்பு விழுந்தால் என்ன அர்த்தம்? நில், உன் ஜெபத்துக்கு பதில் இல்லை. நோ. நோ மீன் இல்லை, இப்போ இல்லை, அது இல்லை தான். அடுத்த சிக்னல் ஆரஞ்சு, உனக்கு கிடைக்கும், நீ ரெடி ஆகி, உனக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆரஞ்சு. க்ரீன், உனக்கு கிராண்டட். எல்லாமே பதில் தான். எல்லாமே தேவனை பொறுத்தவரையில் பதில் தான். தம்முடைய சீசர்கள் ஆண்டவரிடத்தில் போனாங்க. யாராவது தேவை உள்ளவர்கள் தேவை சந்திக்கப்படாமல் போனது உண்டுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஒருபோதும் இல்லை. எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்தாங்க. ஒருத்தருக்கும் ஒரு குறையும் வச்சதில்லை. நாம் இதே இந்த மெட்டீரியலாக இந்த உலக காரியங்களை மட்டும் மனசில் யோசிக்கக்கூடாது. ஆவிக்குரிய பிரகாரமாக தான் நம்ம எப்பவும் சிந்திக்கணும். ஃபிசிக்கலாக இந்த தேவைகளை தேவன் சந்திக்கிறது நிச்சயமாக சந்திப்பாங்க. இப்போ எல்லா தேவைகளையும் சந்தித்த ஆண்டவர், அவங்க கூட இருந்து 3.5 வருஷம் இருந்த ஆண்டவர் இப்போ அவங்கள விட்டு போகிறாரு. கூடையே தானே இருந்தார். கூடையே இருந்து அவர்களை திருத்தி, அவர்களுடைய பேசி, நன்மை செய்து, உதவி செய்து, அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி, கடிந்து கொண்டு, திருத்தி, சப்போர்ட்டாக இருந்து, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் அவர்களை பலமாய் குற்றப்படுத்தினாங்க. உங்கள் சீசர்கள் மட்டும் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, உங்கள் சீசர்கள் இந்த ஓய்வு நாளில் பயிரை கொய்து சாப்பிட்றாங்க, இதெல்லாம் என்னென்னு அவரோட வழக்காடுனாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாங்க? யாரோட நின்னாங்க? நம்முடைய சீசர்கள் பக்கமாய் நின்று அவர்களுக்கு அறிவுறுத்தி ஆலோசனை சொல்லி இப்படி பல சூழ்நிலைகள் அவரோடு கடந்து வந்த ஆண்டவர் இப்போ அவங்கள விட்டு போகிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இப்போ ஆண்டவர் இந்த பூமியில் விட்டு போகிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம்னு முதல் வசனத்தில் எழுதியிருக்கு. நாம் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்கள். அந்த அருமையான மக்களை தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் நம்ம அப்படி வழங்கிக்கிறோம். தேவனுடைய பார்வையில் நாம் அருமையானவர்களாய் நம்மை அழைத்து, நம்மளை கனப்படுத்தி, தன்கூட வைத்து, தம் பிள்ளைகளை ஆக்கி, இப்போ அந்த சீசரோடு அவர்களே நம்ம மனசில் வச்சுக்கணும் நாம் யாருன்னு. அந்த சீசரோடு இருந்தவர், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், விசுவாசமாக இருங்கன்னு முதல் வசனத்தில் சொன்னாங்க. 14, 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவளாக விடமாட்டேன். இவ்வளோ நாள் நான் உங்கள் கூட இருந்தேன், உங்கள் தேவைகளெல்லாம் நான் சந்தித்தேன், உங்களை நான் ஆதரித்தேன், போதித்தேன், போஷித்தேன், புத்தி சொன்னேன், உங்கள் கூட இருந்தேன். இப்போ நான் போகிறேன். இப்போ போனால் என்ன நடக்கும்? இவங்களுக்கு கூடயே இருந்த ஒருவர் இவங்களை விட்டு போனால் என்ன நடக்கும்? இன்னொன்று சொல்ல மாட்டேன்றீங்க. துக்கம் உண்டாகும். அவங்க என்ன செய்வாங்க? இப்படிப்பட்ட அக்கறையும் கரிசனையும் கொண்ட ஒரு நல்ல தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். தம்மை அழைத்தவர்களை, அவர்களை பற்றி யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அவர்கள் யார்? 17ஆம் அதிகாரம், அதே யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறது. அவர்கள் யார் என்று சொல்கிறார். அவர்களை 16ஆம் வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தை தேடுகிறவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் மேன்மையை தேடுகிற மக்கள் என் பிள்ளைகள் அல்ல. தெரிந்தெடுத்தாங்களா 12 சீடர்கள். 12 சீடர்களை ஏன் தெரிஞ்செடுத்தாங்க? ஜெபம் பண்ணாங்கல்ல, ஜெபம் பண்ணி ராத்திரி ஜெபம் பண்ணி 12 பேரை தெரிந்தெடுத்தாங்க. இந்த 12 பேரும் யார்?
என்ன சொல்கிறான்னு பாரு. 6ஆம் வசனம். அதாவது ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணி ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. நம்மையும் தான். எப்படியோ இருந்தோம் நம்ம. தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூறல, நான் முந்தி உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தேன். நீங்கள் என்னை தேடலை, நான் உங்களை தேடி இறங்கி வந்தேன். அப்படியெல்லாம் நமக்கு விசுவாசம் அப்படி இருக்கா இருதயத்தில்? என்னை தேடி வந்த தெய்வமே, என்னை கண்டு கொண்டவரே, என்னில் முந்தி அன்பு கூர்ந்தவரே, எவ்வளவு அருமையாய் நீர் என்னை நினச்சிருந்தா உங்கள் மகனே எனக்கு தந்திருப்பீங்க. மனுஷனை தேவன் எவ்வளவு அருமையானவனாய் நினைத்திருந்தால் அவனுக்காக தேவன் தம்முடைய சொந்த மகனையை கொடுக்க தீர்மானித்திருந்திருப்பார். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். எவ்வளவு அருமையாக இன்னும் நீங்கள் நினச்சிருந்தா சொந்த மகனையே எனக்காக கொடுத்துருப்பீங்க. ஆண்டவரே, என்னை அவ்வளோ அருமையாக நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் தம் மகனையே எனக்கு கொடுத்து என்னை கனம் பண்ணுனீங்க. அதை எப்படி சொல்கிறாங்க பாரு. 6ஆம் வசனம். நீர் பிதாவே, நீர் இப்போ உலகத்தை விட்டு போகிறாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க பாருங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை, இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம கிரிப்பாக இதயத்தில் அப்படி இருக்கணும். தேவனே, உலகத்திலிருந்து நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர், வேறு பிரித்திருக்கிறீர், என்னை அழைத்திருக்கிறீர். நான் உலகத்தான் அல்ல. உலக மாதிரி பணத்தை பார்க்கவோ உலகத்து மாதிரி எதையும் பார்க்கவோ நான் அழைக்கப்பட்டவன் அல்ல. நீர் எப்படி இந்த உலகத்தில் சாப்பிட்டு வாழ்ந்து இருந்தீர், இந்த உலக காரியங்களை எப்படி பார்த்தீர்? இன்னும் ஒடுக்கம் உண்டாயிருந்தால் போதும்னு இருந்தீங்களே, போதுங்கிற மனசோடு இருந்தீங்களே, ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகதில்லைன்னு இருந்தீங்களே, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் இல்லைன்னு இருந்தீங்களே, அந்த நான் நீர் உலகத்தான் அல்லாது போல என்னையும் உலகத்தான் இல்லாமல் இருக்க நீங்கள் அழைத்தீங்களே. அப்படி தான் சொல்கிறார். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். இப்போ அவர்களை விட்டு நான் போகிறேன். அவர்கள் கலங்குவாங்க, அவர்கள் அவிசுவாசப்பட வேண்டாம்னு 14:1 வாசித்தோம். உங்களை நான் திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்னார். 16ஆம் வசனம். 16ஆம் வசனம் 14-16. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், எப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாக வேறொரு சேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துள்ளார். என்ன சொல்கிறாங்க? உங்களை நான் திக்கற்றவளாய் விட மாட்டேன். உங்களை ஆவிக்குரிய விஷயங்களில் நான் திக்கற்றவளாய் விட மாட்டேன். உங்களை அழைத்தவன். இந்த பூமியில் பல குறைவுகள் இருக்கலாம், பண கஷ்டங்கள், வியாதிகள், பல காரியங்கள் நமக்கு இருக்கலாம். அது ஒன்றும் செய்யாது. நம்ம வியாதிக்கு பயப்படுறோமா, பாவத்துக்கு பயப்படுறோமா? யோசித்து பாருங்க. ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு நல்ல கிறிஸ்தவ பிள்ளை வியாதிக்கு பயப்படுகிறத விட நம்ம பாவத்துக்கு பயப்படுறவர்களாக இருந்தால் இந்த வியாதி நம்மளை ஒன்றும் செய்யாது. அதுதான் மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளையினுடைய ஆழமான விசுவாசம். வியாதியை விட பாவம் தான் ஆண்டவரை பெருசு. யோசித்து பாருங்கள். வியாதிக்கு நம்ம எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம். ஒரு உடம்பு சரியில்லைன்னா எவ்வளவாய் பணம் செலவு பண்ணி எந்த டாக்டரை யாரை பார்க்கணும் எப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாவத்துக்கு, இந்த பாவம் என் வாழ்க்கையை விட்டு போகணுமேனு நம்ம எடுத்துக்கொள்கிற வேதத்தை தேடுவதும் ஜெபிப்பதும் ஆண்டவரிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்வதும் மனுஷரோடு ஒப்புரவாகிறதும் எவ்வளவு நல்லதாக நாம் அப்படி தேடுகிறோமா? நமக்கு தெரியும், நமக்கே புரியும். ஏன்னா நாம் வியாதியை விட பாவத்தை பெருசாக எடுக்கலை. பாவம் நம்மை நரகத்துக்கு கொண்டு போகும், வியாதி நம்மை நரகத்துக்கு கொண்டு போவார். நிச்சயம் கொண்டு போவார். ஆண்டவர் அப்படின்னா வியாதியோடு இருக்கணும், டாக்டரை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. பாவத்தை எப்படி பார்க்குறோம்? எப்போ பார்த்தாலும் மொபைல் தான் கையில். தேவனோடு நமக்கு ஒரு நெருக்கம் இல்லை. வேதத்தை எடுத்து படிக்க நமக்கு தோண மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் அவரோட உட்காந்து அழுக நேரம் இல்லாமல் இருக்குது. பெரியார் வேதத்தை படிக்க தியானிக்க மனசு இல்லை. எப்போ பார்த்தாலும் பல காரியங்கள் வருது. உபயோகமாக கூட இருக்கலாம். மொபைலில் வர்றதெல்லாம் அசிங்கம்னு இல்லை, ரொம்ப பிரயோஜனமானவர்கள் கூட வரலாம். படிப்பு சம்மந்தமாய் வரலாம், வேலை சம்மந்தமாய் வரலாம். எல்லாம் நம்ம கையில் எடுத்தாலும் கூட அதை விட நாம் தேவனை எவ்வளவாய் பார்க்குறோம், எவ்வளவாய் நேசிக்கிறோம், எவ்வளவாய் வேதத்தை படிக்கணும்னு நினைக்கிறோம். கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதோ முழங்கால் படியிட்டு அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவரே இருதயத்தில் ஆவியினால் நிறைந்து அவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரித்து நம்முடைய குறைகளை காரியங்களை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எவ்வளோ பேர் நாம் சிந்திக்கிறோம். அப்படி
போன போக்கா நம்முடைய வாழ்க்கை? தேவ சிந்தை நம்ம வீடுகளில் இல்லையா? சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் வருது, இப்போ சொல்கிறேன், அது என் சப்ஜெக்ட் இல்லைனாலும். ஒரு வீட்டிலிருந்து ஒரு பிசாசை துரத்துனாங்களா? உங்களுக்கு தெரியுமா? சம்பவம் தெரியுதா? துரத்துனாங்க. அந்த வீடு அப்புறம் எப்படி இருந்ததுன்னு எழுதியிருக்கு, பெருக்கி நல்லா ஜோடிச்சு இருந்தது. எம்டியா, வெறுமையாக, நல்லா பெருக்கி வெறுமையாக இருந்தது. நம்ம வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை துரத்தி விட்டாலும் அவர் ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போ என்ன நடக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில்? யாராக இருந்தாலும், பிள்ளைகள், வாலிபர்கள், சின்ன குடும்பங்கள், உன்னை யோசி. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவோ பெரிய கிருபை கொடுத்து, நீ என் அருமையானவன், நான் உன்னை கனப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நம்ம அழைத்த ஆண்டவர் விரட்டி விட்டாங்க. இப்போ அந்த வீடை வெறுமையாக இருக்கா? இந்த போனதே ஒரு பிசாசு. அது போய் என்ன செய்தது? அது போய் தேடி உட்கார இடம் இல்லாமல் அங்கே இங்கே அலைந்து பார்த்தது. கடைசியாக எங்கே வந்தது? இந்த வீட்டுக்கே வந்தது. இந்த வீட்டுக்கு வந்த போது எப்படி இருந்தது? இது பெருக்கி அழகாக அப்படியே இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நன்றி இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை, ஆண்டவருக்கு மனத்தாழ்மை இல்லை, ஆண்டவருடைய வேதம் அங்கே படிக்கிற ஆட்கள் இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவனை ஜெபிக்கிறவள் இல்லை, எல்லாத்திலும் குறையும் முறுமுறுப்பும். இந்த உலகம் இதன் பின்னே ஓடி இங்கே எல்லாம் சும்மா கிடக்கு, அப்படியே கிடக்கு. பார்த்தது, ஆகா, இந்த வீடு, தேவன் இங்கே சிங்காசனத்தில் இல்லை, தேவன் இங்கே வீட்டில் சிம்மாசனத்தில் தேவன் உட்கார்ந்து இல்லை. இந்த வீடு வெறுமையாக இருக்குது, இந்த வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் தேவன் இல்லை. துரத்தி விட்டு தேவன் வரணுங்கிறதுக்காக துரத்தி விட்டார். ஆனால் இங்கே இந்த வீடில் தேவன் இல்லை. அங்கே ஒரு சேர் இருக்குது, ஆனால் அங்கே யார் இல்லை, தேவன் இல்லை. இவர்கள் தான் இந்த குடும்பத்தில் உட்காந்துருக்காங்க. அப்படியா? அப்படி இல்லை. அங்கேருந்து வந்தது, ஆஹா, சூப்பராக இருக்குது. போய் தன்னிலும் பொல்லாத 7 பிசாசை அழைச்சிட்டு வந்தது. அப்படிப்பட்ட மனுஷனை பற்றி எழுதியிருக்கு, அவனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நம்ம எவ்வளவு கழுவி நம்மை போதித்து சுத்திகரித்து, நீ என் பார்வையில் அருமையானவன், நீ கனம் பெற்ற மகன், உன்னை நான் நேசிக்கிறேன், பயப்படாத நீ. நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதே 43, ஏசாயா 43, பயப்படாத. ஆண்டவர் அப்படி தான் வாக்கு பண்ணி இருக்கிறாங்க. நான் இப்போ ஆண்டவரை சிங்காசனத்தில் வைக்கணுங்க. ஆண்டவர் நம்ம ஆளணும். ஆண்டவர் தான் நமக்கு அதிகாரியாக இருக்கணும். ஆண்டவருடைய ஆலோசனை தான் அந்த வீட்டில் பெருசாக இருக்கணும். அந்த ஆண்டவருடைய பிரசனம் தான் அந்த வீட்டில் இருக்கணும். ஆண்டவருடைய வேதம் தான் வாசிக்கிறவர்கள் இருக்கணும் வீட்டில். அப்படி ஆண்டவரை பற்றி துதியும் ஸ்தோத்திரமும் பாடுகிறவர்கள் புருஷன் மனைவி அப்படி இருக்கணும். அங்கே அவர்கள் சிம்மாசனத்தில் உட்காந்து அவர்கள் ஆளுகை செய்து, எப்பவும் புருஷ மனைவி எப்போ பார்த்தாலும் ஒரு கரைச்சல். ஆவியானவர் மெல்லியதாய் வந்து அவர் புறாவை போல வந்து அமர்ந்திருந்து இளைப்பாரி சந்தோஷமாய் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அந்த குடும்பத்தை ஆள முடியாமல் போனால் 7 வரும். எப்படி இருக்கு முன்னிலைமை விட? முன்ன 1 வரட்டினாங்க, இப்போ எத்தனை இருக்கு? 7. தேவனே எங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. நான் அருமையானவன், உம்முடைய பார்வையில் அருமையா அல்லவா என்னை தெரிந்தெடுத்து, நான் ஏன் என்னை இப்படி நினச்சிட்டு இருக்கேன்? ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்கள். தெசலோனிக்கு வாசிக்கலாம், நான் 14 வாசிக்கலாம். அப்படி உங்களை திக்கற்றலா விட நான் போய் உங்களுக்கு வேற ஒரு தேற்றவாளனை நான் போகிறேன். நான் உங்களை இப்படியே விட்டுட்டு போகிறேன், நீங்கள் பலவிதமாக தவிப்பீங்க அப்படின்னு உங்களுடனே கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களை போதித்து, அவர் உங்களை நடத்தி, தைரியப்படுத்தி, கலங்காமலும் சோர்ந்து போகாமலும் பரிசுத்தமாய் அவர் உங்களை நடத்துவார். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். நீங்கள் எனக்கு அருமையானவர்கள். உங்களை பரிசுத்த ஆவியானவரை தந்து நான் கனம் பண்ணுவேன். நீங்கள் என்னுடைய ஆலயம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நான் உங்களிலே தங்கி வாசம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து, யோவான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எப்படி எழுதியிருக்கு? உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியும் இருக்கிற தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? நம்ம கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்களா? யார் வாங்கினா? நம்மளை யாராவது வாங்குவாங்களா? நம்முடைய நிலையில்
நம்முடைய பாவங்கள் தெரிஞ்சிருந்தா என்னதான் விலை போகுது மனுஷனுடைய உடம்பு? இப்போ தெரியல. யார் வாங்குவா நம்மளை செத்து போன பிறகு? ஆனால் தேவனோ மரித்தொருளாக இருந்த நம்மை கரையும் சிந்தி மீட்டார். அக்கிரமமுள்ள பாவங்களின் மரித்தொருளாக இருந்த நம்மை தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்டார், உயிர்ப்பித்தார். என் ஆண்டவரே, உங்கள் ஆலயம் நான் என்னை கனம் பண்ணணும். என்ன நான் ஆழமாய் கனமாய் நான் நினைக்கணும். நீர் என்னை அருமையானவன் என்று என்னை கனப்படுத்தி இருக்கிறதே, நான் என்னை ஆழமாய் கனம் பண்ணணும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். நான் எப்படியெல்லாம் என்னை கனம் பண்ணுகிறது? ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வாசி. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் வசனம். 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி பரிசுத்தமாக்கத்தான் தேவன் பிரியம் வைத்து நம்மை வேறு பிரித்து அழைச்சாங்க. இன்னொரு வார்த்தையை பாரு. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் இச்சைக்கு உட்படக்கூடாது. எந்த இச்சைக்கும், அது சாப்பாடா, ட்ரெஸ்ஸா, பணமா, பாலி இச்சையா, எந்த இச்சைக்கும் நம்ம உட்படக்கூடாது. சோதிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் ஆண்டவரே நான் அப்படி இச்சைக்கு உட்பட மாட்டேன். நான் உங்கள் ஆலயம், நான் உங்கள் பிள்ளை, அருமையானபடி நான் கனம் பெற்றவன், உங்கள் பார்வையில் கனம் பெற்றவன், எப்படியோ கடந்த என்னை அழைத்தீர், நான் இதெல்லாம் உட்படக்கூடாது ஆண்டவரே. இன்னும் உங்களில் அவனவன் தந்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி நீங்கள் அறியணும். எப்படி ஆண்டு கொள்ளணும்? கனமாய், பண்ணி மாதிரி இல்லை. எப்படியோ கடந்தோம், எதையோ தின்று, எப்படியோ உழைப்பி, எப்படியோ கடந்தோம், பரலோகத்தையே பார்க்காமல் மண்ணையே நோக்கி கொண்டு வாழ்ந்தோம்னா. ஆனால் தேவன் நம்மை கழுவி நம்மை சுத்தமாக்குனான். அதனால் இப்போ என்ன எழுதியிருக்குன்னா, உங்களில் அவனவன் தந்தன் சரீர பாண்டத்தை, மனைவியை கனமாய் பார்க்கணும். புருஷனை மனைவி கனமாய் பார்க்கணும். புருஷன் தன் சரீரத்தை கனமாய் பார்க்கணும். அதனால தான் நம்ம அதை இதையும் பார்த்துக்கிட்டு மொபைலில், டிவியில், தேவனுடைய பார்வையில் அருமையாக இருந்தபடினா நான் கனம் பெற்றவன், நான் என்னை கனமாக நினைக்கணும். பரிசுத்தமாயும் கனமாய் நான் என்னை ஆண்டு கொள்ளணும். இது தேவனுடைய ஆலயம். தேவன் வாசமாக இருக்கிறார் எனக்குள்ளே. பரிசுத்த ஆவியை பெற்றவன், மறுபடியும் பிறந்தவன், தேவனுடைய ஆவியினால் அச்சாரம் போடப்பட்டவன், மீட்கும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியை முத்திரையாக பெற்றவன் நான். ஆண்டவரே, நான் என்னை கனமாய் நினைக்கணும். ஆண்டவரே, நம்மளை தேவன் கனப்படுத்தியிருக்கிறபடினால் நம்மளை எப்படி பார்க்கணும்? கனமாக. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நம்ம தேவனுடைய ஆலயம். மிருகங்களை படைத்தாங்க, உண்டாகட்டும் 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 படைச்சிட்டாங்க. மனுஷனை எப்படி படைத்தாங்க? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்கிறது புரியுதா? மிருகம் எல்லாத்தையும் உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும்னு படைத்தாங்க. மனுஷன் எப்படி படைத்தாங்க? மண்ணுனால். அவனுக்கு ஒரு மனசாட்சியை கொடுத்து படைத்தாங்க. எத்தனையோ கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நான் கொடுத்து படைத்தாங்க. இப்படி அந்த படைத்த அந்த மனுஷனை தேவன் எவ்வளவு அருமையாக இருந்தால் அவனை அருமையாய் பார்த்திருந்தால் மனுஷனை பற்றி என்ன நினைக்கிறோம்? அவன் என்ன, யார்? தேவசாயல். எவ்வளவு வெளியேறப்பட்டவன் அவன். தேவன் தம்முடைய சாயலாய் படைத்தவன், கனம்பற்றவன். தேவன் அவனை அப்படி கனம் பண்ணியிருக்கிறார். என் சாயலை ஒன்றில் வைக்கிறேன், என் ஆவியை ஒன்றில் வைக்கிறேன். ஊதுனார், அவன் ஜீவாத்மாவானான். ஆண்டவரே, நான் கனமாக என்னை ஆண்டு கொள்ளணும். இப்போ விளங்கி, இப்போ இருக்க ட்ரெண்ட் எடுத்துக்க, மொபைல், லேப்டாப், எதை எடுத்தாலும் தேவனே, நான் அதை இதையும் பார்க்குறதா இருந்தால் அது பாவம், அது திருத்தப்படணும். இல்லை என் நேரம் அனாவசியமாக அதில் போகுதுன்னா நான் என்னை கனமாய் ஆண்டு கொள்ள அறியலைன்னு தான் அர்த்தம். நான் என்னை பரிசுத்தமாய் அதில் ஆண்டு கொள்ளலைன்னு தான் அறியும். இந்த நேரத்தை வேதத்தில் செலவு பண்ணலாமே. படிப்போம், புரியலன்னா பரவாயில்ல. புரிஞ்செல்லாம் நான் படித்ததில்லை. இது படிப்போம். ஒரு 4 பக்கம் படிப்போமே, 2 அதிகாரம் படிப்போம், புரியும். அது நான் அருமையானவன் எப்படிங்கிறது எப்படி காட்ட போகிறேன்? தேவன் எனக்கு அருமையாக எழுதி கொடுத்த வேதத்தை வாசிக்கிறதுனால தான் நான் என்னை அருமையானவன் என்று நான் நினைக்கிறேன். என்னை அருமையானவன் என்று பார்த்த ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம்
முழங்கால் படியில்னா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்தில் உட்காந்து என் மனசை கொட்டுகிறேனே, அதுதான் அவர் என்னை அருமையானவர் என்று பார்த்த அவரை நான் அருமையாய் பார்த்திருக்கிறேங்க அடையாளம். அருவருப்பான என்னை அருமையாய் பார்த்திருந்தால் அந்த அருமையானவரை நான் எப்படி பார்க்கணும்? அப்படி பார்க்குறோமா நாம்? ஆண்டவரே, கடந்த காலங்கள் நேற்று வரைக்கும் எப்படி போனாலும் அது போட்டும், போன வாரம் எப்படி போனாலும் போட்டும், 52வது வாரம் நான் வந்துட்டேன். உழைப்பி அடித்து ஏதோ ஒரு பெயருக்கு சபைக்கு போகிறதும் பல வேலைகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, யாரையும் குற்றம் சொல்லலை. உட்காந்து இதை வாசிக்கிறதுக்கு துளி நேரம் இல்லைன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு பொய் சொல்லுகிற ஆட்களானா? இதை கையிலேயே எடுக்க முடியாத அளவுக்கு சக்கரத்தை காலில் மாட்டிக்கிட்டு அலைகிறோமா? பயணமாக இருந்தால் பயண நேரத்தில் உட்காந்து படிக்கலாம். 3 மணி நேரம் நான் பயணமாகிறேன்னா எனக்கு பயணம்தான், இதை எடுத்து வாசிக்கலாம். சாப்பிடும்போது வாசிக்கலாம். ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு டாய்லெட்டில் போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கேட்கலாம். நான் செய்கிறது தான் சார். கொஞ்ச நேரம் கேட்கலாம். ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்து படிக்கலாம். நான் செய்தது தான் சொல்கிறேன், என்னமா நீங்கள் செய்யன்னு சொல்ல. போகிறோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவாகும். இந்த சாப்டரை படிப்போமே, போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே டாய்லெட்டில் உட்காந்து படிக்கலாம், தப்பு இல்லை. நான் ஒரு செய்தி கேட்கணும்னு நினச்சா கொஞ்சம் தூரம் அப்படியே மொபைலை தூக்கி வச்சு குளிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அதோட இடத்த உனக்கு நேரமே இல்லையா, நீ சக்கரத்தையா காலில் கட்டிக்கிட்டு அலையிறேன்னு இல்லை. செத்த நாளில் வந்த வேலை மறந்துடும். கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜை திறக்கணும்னு போனால் என்னத்துக்கு வந்தோம்னு எனக்கு மறந்துடுது. நான் பார்க்குறேன், அப்படி என்னத்துக்கு வந்தேனே தெரியலையே, போயிடணும். அப்படிப்பட்ட ஆட்கள். என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் உடனே செய்யணும். வாசிக்க நினச்சா வாசிக்கணும், கேட்க நினச்சா கேட்கணும், அவ்வளோதான். மறந்துடுவோம். கேட்குறதை நாம் மறக்கிற ஜனம், அப்படி தான் எபேசியர் எழுதியிருக்கு. எபிரேயரில் 3ஆம் அதிகாரம், கேட்கிறவளை மறக்கிறவளாக இராமல். ஆண்டவர் எப்படி நம்ம கனம் பண்ண போகிறோம்? நான் சொல்கிறது உப்பு பெறாத விஷயந்தான். நீங்கள் பெரிய காரியங்களில் தேறி இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிப்படையில் தேவனை நாம் ஆழமாய் கனம் பண்ணணும். சபை கூடுதலை எப்படி நம்ம கனம் பண்ணுகிறோம்? இப்படி நம்ம கனம் பண்ணின ஆண்டவரை ஆழமாய், தேவனே நான் உங்களை கனம் பண்ணுகிறேன், நான் உங்களுடைய பார்வையில் அருமையானவன் ஆண்டவரே, பயப்படாதேன்னு சொல்லுங்க. ஏசையா அதே 43 வாசித்தீங்களா? நீங்கள் வாசித்திருப்பீங்க, கண்ணில் அப்படி பட்டிருக்கோம் அந்த வசனம். 43, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். 5ஆம் வசனம், பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமேன். பயப்படாத, நீ நான் உன் கூட இருக்கத்தான் வந்தேன், உன் கூட இருக்கத்தான் இங்கே இறங்கி வந்திருக்கிறேன், உன்னை விட்டு போக மாட்டேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாள் நான் உன் கூட இருப்பேன். உன்னை கனம் பண்ணி உன்னை கனமாய் நான் பார்க்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். பயப்படாத. தேவதூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தாரே, என்னத்தை கண்டு? அப்படிப்பட்ட ஒரு ஆழமான மனம் திரும்புதலும் உணர்வும் நம்ம இருதயத்தில் இருந்தால், தேவனே நான் உம்முடைய பார்வையில் அருமையானவன், என்னை கனம் பண்ணி ஆவியை தந்து கனம் பண்ணி இருக்கிறேன். இன்னும் ஒன்று சொன்னாங்க ஆண்டவர், இதை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்து நம்ம போவோம். கனம் பண்ணாங்களே, எப்படி கனம் பண்ணாங்கன்னு தெரியுமா? என் மகிமையை, அதே யோவான் 17 இருக்கு, நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு அது என்னது மகிமை? இல்லை, இப்படி நான் நினைக்கிறேன், நீங்கள் வேறு விளக்கம் இருந்தால் அதுவும் ரைட்டு தான். ஏன்னா மகிமை, என் மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கடல் மேல் நடக்கிற மகிமையா? உயிரோடு எழுப்புகிற மகிமையா? காற்றையும் கடலையும் அதட்டுற மகிமையா? இல்லை, என் சுபாவத்தை நான் அவங்களுக்கு பங்கு வச்சேனே, என்னுடைய சுபாவத்தை அவர்களோடு நான் பங்கு போட்டேனே. பாவியான இந்த மனுஷருக்கு தேவாதி தேவன், பாவமில்லாத பரிசுத்த அந்த ஆண்டவர் தம்முடைய தெய்வீக சுபாவத்தை நமக்கு பங்கு வச்சிருக்கிறாரா, கொடுத்துருக்கிறாரா, பங்காளி ஆக்கியிருக்கிறாரா? பங்காளி ஆக்கினவர்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவன் எவ்வளவோ என்னை மாற்றி தம்முடைய தெய்வீக சுபாவத்துக்கு என்னை பங்காளி ஆக்கியிருக்கிறார். அது நம்மை கனம் பண்ணினதில்லை. தம்முடைய சுபாவத்தை நமக்கு கொடுத்து நம்மை கனம் பண்ணதில்லை. ஆண்டவர் எவ்வளவாய் நீர் என்னை மாற்றி கனம் பண்ணி இருக்கிறீர். ஆண்டவர் கொடுத்த நாளுக்காய் நானும் ஆண்டவருக்கு கேட்ட வார்த்தையின்படியும் என்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நான் அறிக்கையிடுகிறேன். நம்ம ஒரு பாட்டு பாடணும், சரணமையா தேவனே, சர்வவல்ல தேவனே அப்படின்னு சொல்லி. அந்த பாடலை நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய சின்ன வயசில் கேட்டு
அதிகாலையில் அந்த பாட்டு பாடினா தூக்கம் கலைஞ்சிரும். ஏன்னா அந்த பாட்டு தான் விஸ்வவாணியில் ஒளிபரப்பி இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் தெரியாது. ஆனால் அந்த ஆண்டவருக்கு நான் சபைக்கு வந்த ஆரம்ப கால புதுசில் இந்த பாட்டுக்காகவே நான் எழுந்துச்சி 4:15 மணிக்கு போட்டு ஒரு அரை மணி நேரம் தான் அந்த பாட்டு ஜெபம் எல்லாமே அதில் முடிஞ்சிடும். இப்படி ஆதியிலே தேவன் இப்படி நம்மை ஆண்டவர் அவருடைய நாமத்திற்கென்று தெரிந்தெடுத்தார். மெய்யாலுமே நாம் இப்படி ஆண்டவரை தேடி நாம் கேட்ட வார்த்தையின்படியே நாம் ஆண்டவருக்கு அருமையானவர்களான அப்படின்னாலே ஆதியிலே தேவன் என்னையும் உங்களையும் முன்குறித்தார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாடலை கேட்டு உற்சாகம் அடைந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த வாழ்க்கையை வாழ எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி அப்படி படிப்படியாக இன்றைக்கி மெய்யாகவே ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நான் ஆண்டவருடைய பார்வையிலே அவருக்கு அருமையான மகளாய் உங்களையும் ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். நம்ம ஏசாயா புத்தகம் 43 அதிகாரத்தில் வார்த்தைகளை கேட்டோம். ஏசாயா 43 4 கேட்டோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உனக்கு உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆண்டவர் ஆதியிலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நம்மை அவருடைய நாமத்திற்கென்று தெரிந்தெடுத்து கனப்படுத்தி இந்த அருமையான வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அருமையான வாழ்க்கையை நாம் தேவனுக்கென்று வாழ்ந்துடணும். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை தேடினேன், என்னிடத்தில் எவ்வளோ குறைவுகள் இருக்குது, ஆண்டவரே அதை நான் ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பாய் வைத்து என்னை நான் கழுவிக்கொள்ள அனுதின வாழ்க்கையில் நான் கழுவிக்கொண்டு இயேசுவுக்கு என்ன பிரியம், ஏன்னா அந்த வார்த்தையின்படியே நான் அவருக்கு பிரியமாய் கனம் பெற்ற நான் ஆண்டவரே அவருக்கு பிரியமாய் வாழணுமே, என் வாழ்க்கை எல்லையெங்கும் நீங்கள் மகிமைப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருக்கு நம்மளுடைய இருதயத்தை நாம் திருப்பிடணும். நாம் கேட்டது போல் நாம் உலகத்தார் அல்ல, அந்த ஆழமான விசுவாசம் நமக்கு ஆணித்தரமாக இருக்கணும். இதிலே மேலே 2ஆம் வசனத்தில் இப்போ 43:2 படிச்சிருக்கோம். நாம் 1லேருந்தே நான் படிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன். ஆண்டவர் ஆரம்பத்திலேருந்து ஆதியிலேருந்து நம்ம இந்த உலகத்துக்கு நாம் பயப்படக்கூடாதுங்க. சாத்தான் நமக்கு விரோதமாக என்ன கொண்டு வந்தாலும் தேவன் அதை நமக்கு நன்மையாக மாற்றி விடுவார். நான் மாத்திரம் எப்பொழுதுமே ஆண்டவரே நான் பாவம் செய்யாமல் வாழணுமே, நீதியை செய்த அந்த ஆண்டவருக்கு பிள்ளையாக நான் வாழணுமே, அவர் நீதியின் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் பயப்படாமல் ஆண்டவரே என்னை மீட்டு கொண்டீங்களே, என்னை என்னுடைய பேர் சொல்லி அழைத்தீங்களே. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய இருதயத்தில் ஆழமான விசுவாசம் எப்படி உண்டாகணும். ஏதோ இந்த ஊரில் நம்ம கேட்டது போல் அந்த நாசரேத்து ஊரில் மரியாதை ஆண்டவர் தேடி எத்தனையோ அழகான அருமையான சகோதரிகள் இருந்திருக்கலாம். அந்த 19 வயசில் ஆண்டவருடைய தாயாய் ஆகக்கூடிய தகுதியை தேவன் மேலேருந்து பார்க்குறாங்க. ஆண்டவர் நம்மை இயேசுவுக்கு தாய் போகிற சகோதரியுடைய காரியங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் மரியாதை தேர்ந்தெடுத்தது போல் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்து ஆண்டவர் இப்படி நம்மை கனப்படுத்தி இருக்கிறாருங்க. அதனால் நம்ம விசுவாசமாக பூமியிலே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே இந்த ஒரு வாழ்க்கையை நான் உங்களுடைய நாமத்திற்கு வாழவே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய இதயத்தை இப்படி ஆழமாக நாம் திருப்பணம்னா மெய்யாகவே நாம் உலகம் போல் நம்முடைய மனப்பான்மை இருக்காது. ஆண்டவரே எனக்கு உண்ணவும் முடுக்கவும் உண்டாயிருக்க ஆண்டவரே, அது போதும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அதில் என்னிடத்துல எவ்வளோ குறைவு இருக்கு ஆண்டவரே. இந்த வருஷத்தோடு இதெல்லாம் நான் முடிவு பண்ணிடுறேன். இனி நான் அப்படி வாழ விரும்பல ஆண்டவரே. அனுதினமும் நான் ஆண்டவர் உண்மை தேடி உம்முடைய முகத்தின் பிரகாசத்தின் ஒளியை என்மேல் வீச பண்ணுங்க. இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரத்தில் வந்தோம்னா நம்மளுடைய காரியங்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வாருங்க. ஆண்டவர் நம்ம வாசித்தது போல் யோவான் 17ஆம் அதிகாரம் 14 நம்ம வாசித்தோம். 14ஆம் அதிகாரம் அவர் நம்மை திக்கற்றவளாக 14:18 நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். 17ஆம் வசனத்தில் 14:17 அவர் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிற அப்படின்னா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்கு உடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். மெய்யாவே நாம் ஆண்டவருடைய ஆவியை பெற்ற ஜனங்களாய் ஆண்டவரே நான் இந்த உலகத்தார் அல்ல, நான் திக்கற்ற மனுஷன்ல ஆண்டவரே, என் இருதயம் கலங்கவும் மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என் ஆண்டவர் மேலேயே நான் விசுவாசம் வைக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்கள். ஆண்டவரே இந்த பூமியிலே என்னை நீர் பெயர் சொல்லி இந்த ஊரிலேருந்து இந்த கிராமத்திலிருந்து என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களே ஆண்டவரே,
ஒரு சாதாரண இந்த சின்ன வாழ்க்கையை நான் நம்முடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா ஐயாவே நம்மள இது இந்த அழிஞ்சு போகிற இந்த உலகம் இல்லைங்க, அழியாத நித்திய ராஜ்யத்துக்கு இந்த தேவன் நம்மை நித்திய மகிமைக்கு அழைச்சிருக்கிறார். நம்ம போன வாரம் கேட்டது போல் நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன் தாமே கொஞ்ச காலம் அந்த பூமியிலே நம்மை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறாருங்க, சீர்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நான் மாத்திரம் அந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நான் நம்முடைய சீஷனாய் வாழ விரும்புகிற ஆண்டவரே உங்களுக்குன்னு வாழ எனக்கு உதவி செய்யணும்னா ஆண்டவர் நம்மை அவர் ஆவினாலே உற்சாகப்படுத்துவார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நாம் கேட்டோம் 17-16 நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்கள் உலகத்தார் அல்ல. 14 அப்படி இருக்க பாருங்க, நான் நம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பாய்த்துன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு அவர் 16 கடைசியில் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் 16 முடிச்சு தாங்க 17ஆம் வசனத்தில் இப்படி ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு உலகம் கொடுக்குற அந்த சந்தோஷம், சிற்றின்பங்கள், பெருமை இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய சீஷனாய் வாழ நான் எனக்கு உதவி செய்யுங்க, நான் உம்மோடு கூட தொடர்ந்து நடந்து வர உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் தண்ணீர்களை கடக்கும்போது நீங்கள் கூடவே இருப்பீங்க ஆண்டவரே, ஆறுகளை கடக்கும்போது நான் மூழ்கி போக மாட்டேன். ஏசாயா 43 அந்த அதுக்கு மேலே தாங்க இருக்குது. ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நம்மை ஒவ்வொரு நாள் நடத்துகிறார். நாம் மாத்திரம் பூமியிலே ஆண்டவரே என்னை நான் ஆண்டவரே இந்த உலகத்தோடு கூட நான் சம்பந்தம் கலந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் அல்ல, நான் ஆண்டவருக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்ட எல்லா நாளும் என்னோடய வாழ்க்கையில் என் முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடுகிற மனுஷி இப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் ஒரு முத்திரை இடணுங்க. நான் நேற்று ராத்திரி இப்படி தான் படித்தேன். நமக்கு ஒரு உறுதி உண்டாகணும். 20ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் சாரி 26ஆம் அதிகாரம் பக்கம் 829 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், நீங்கள் என்ன பேர் சொல்லி அழைச்சிருங்க ஆண்டவரே, நான் தண்ணீர்களை கடக்கும்போதும் என் கூடவே இருந்தீங்க, ஆறுகளை கடக்கும்போது எனக்கு நீங்கள் உதவி செய்தீங்க, என் மேல் ஒன்றுமே புரண்டு என்னை நாசப்படுத்தலையே ஆண்டவர், இத்தனை ஆண்டு காலங்களாய் சுகபலத்தோடு கூட இந்த 2025 முடிக்க போகிறேனே, என்னுடைய வழிகளெல்லாம் உமக்கு ஆண்டவரே நான் ஒப்புவித்து விடுகிறேன், என்னை சுத்தவானாக காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆண்டவரே நான் தேவனால் பிறந்த மனுஷன், நான் ஆண்டவரே இந்த சாத்தான் என்னிடத்தில் வரும்போது நான் எச்சரிக்கையாக இருந்து அவனுடைய தந்திரங்களை அறிந்து அவனுக்கு விரோதமாக நான் எப்பொழுதும் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என் இருதயம் ஆண்டவரை எப்பொழுதும் நம்பி இப்படியெல்லாம் நம்ம உறுதியாக இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு தம்முடைய உறுதியை பார்த்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் போகிறாங்க, இயேசுவும் சீஷரோட நடந்து போகிறாரு. கண்ணு தெரியாத அந்த பரிதி வழி ஐயா ஆண்டவரே ஏதாவது எனக்கு பணம் கொடுன்னு கேட்டிருக்கலாம். அவன் தன் தேவையை அறிந்தவனாய் ஆண்டவரே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவன் சும்மா கூப்பிடலிங்க. தன்னுடைய தேவையை அறிந்த மனுஷனாய் முன்ன அவன் கூப்பிட்டதை பின்ன அவன் அதிகமாக சத்தமாய் கூப்பிட்டான், இயேசு ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையை நான் ஆதியிலே கடந்த இத்தனை ஆண்டுகளங்களாய் வாழ்ந்ததெல்லாம் வீண் ஆண்டவரே, நான் மனம் திரும்பி இடத்துல வந்துடுறேன், ஏன்னா நீங்கள் அருமையானவனாய் கண்டுபிடிச்சிட்டீங்க ஆண்டவரே, நான் உமக்கு பாத்திரமாய் வாழணும் ஆண்டவரே. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 பவுல் எப்படி எழுதுகிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, நீங்களும் நானும் அந்த தாங்க ஆண்டவருடைய பாத்திரம், அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆண்டவரே நான் கனத்துக்குரிய பாத்திரனாய் என்னை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, என் மூலமாக என்னோட நாமம் மையப்படணுமே, என்னுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்கணுமே. நம்மள்கிட்ட பரிசுத்தம் இல்லைங்க, ஆனால் நான் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவரை தேடி ஆண்டவரே நான் பரிசுத்தத்திற்கே அழைக்கப்பட்ட மனுஷன், நான் ஆண்டவரே உங்களுடைய சுபாவத்திலே வளர அழைக்கப்பட்ட மனுஷன்,
எனக்கு நீங்கள் அனுமதிக்கிற எல்லா சோதனையிலும் நான் ஜெயிக்க பிறந்த மனுஷன். நம்ம கேட்டோம், நான் கடந்த நாள் அப்படி தான் உணர்ந்தேன். எத்தனையோ சூழ்நிலையில் யோபுக்கு தேவன் அனுமதித்து காரியங்கள் நடக்குதுங்க. எல்லா சூழ்நிலையுமே யோபு கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரே என்னுடைய ரட்சிப்பு தைரியமாக சொல்கிறார். இயேசுவே என்னுடைய ரட்சிப்பு, வேற யாருமே கிடையாதுங்கிறாரு. நானே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் இல்லைங்கிறாரு. என்னை அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எப்பேற்பட்ட அருமையான விசுவாசத்தை கொண்ட பரிசுத்தவான்கள்! ஆண்டவர் அப்படி முகமுகமாக தரிசிக்க அவன் தைரியசாலியாக வாழ்ந்தான். நான் இப்படி வாழ்கிறேன், எனக்கு ஆண்டவர் நான் நேரடியாக பார்ப்பேன், எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார், என்னை இப்படி சோதிக்கிறார், ஆனால் என்னுடைய சோதனைகளை நான் ஜெயிப்பேன், நான் பொன்னாக விளங்குவேன். வார்த்தைகள் எப்படி அவர் பதப்படுத்துகிறார் பாருங்க. சும்மா கல்லோ மண்ணோ மரமோ இல்லைங்க. ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் பொன்னாக விளங்க வேண்டிய பாத்திரம். அதை நாம் சீர்கெடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, நல்ல சத்தியத்தை என்னுடைய காதுகளும் என்னுடைய இருதயமும் கேட்டு உணர்வடையணும். ஆண்டவரே, உற்சாகமடைந்த ஆண்டவரே, இந்த விதை என்னுடைய இருதயத்தில் விழுந்து 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டுமே. நம்ம அப்படி ஆழமாக நம்மளுடைய இதயத்தில் உறுதிப்படணும். ஏதோ வந்தோமா, சபைக்கு வந்தோமா, போனோமா, நமக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த கூட்டத்தை நம்பவே கூடாதுங்க. ஆண்டவரே நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நீயும் நாங்களும் பாக்கியவான். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் விசுவாசத்தில் உறுதியை தாங்க. நம்ம கடந்த நாள் நம்ம கேட்டிருக்கோம். ரூத்தின் சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். புருஷன் இறந்து காரியங்கள் இறந்து அந்த அம்மா ரூத்தா போக சொல்கிறாங்க. அந்த சகோதரி போக மாட்டேங்கிறாங்க. நான் ராத்திரி அதை படித்து உற்சாகம் அடைஞ்சேன். அந்த அம்மா சகோதரி அவங்க மாமியார் விட்டு போக மாட்டேங்கிறாங்க. ரூத்தின் புஸ்தகம் 335 பக்கம். ரூத்தின் புஸ்தகம் பக்கம் 335. அந்த 2 மருமகளில் ஒரு மருமகள் போயிடுறாரு. 2 பேரும் போயிடுங்க அப்படிங்கும் போது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு 14 அழுதார்கள். 2 பேரும் அழுகுறாங்க. ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், சந்தோஷமாக முத்தம் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மருமகள் போயிட்டா. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டால். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனங்களிடத்திற்கும் தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் போயிடு அப்படின்னு அந்த அம்மா சின்ன மருமகளை பார்த்து சொல்கிறாங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எப்படி அந்த சகோதரியுடைய வாழ்க்கையை அந்த மருமகள் பார்த்துருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா, எங்கள் அப்பா போகிற கோயிலுக்கு எங்கள் அப்பாவை வணங்குற ஆண்டவர் தான் நான் வணங்குவேன், எங்கள் அப்பா காட்டுற வழியில் தான் நான் நடப்பேன், எங்கள் அம்மா கும்பிட்ற அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். நாம் சூழ்நிலையை தாங்க நம்ம ஆண்டவருக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக நாம் ஆண்டவரை காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எத்தனையோ சூழ்நிலையை யோபோட மனைவி பேசுகிறாங்கன்னா, நான் சொல்லிகிட்டே வர வார்த்தையில் கடைசியாக சொல்கிறார் 27ஆம் அதிகாரத்தில், நான் தீங்கு பேச மாட்டேன், என் இருதயத்திலே கபடு இருக்கவே கூடாது. சாக போகிறாரு யோபு, எடுத்து இப்போ கொஞ்ச நேரத்தில் செத்துற போகிறாரு, தோல்லாம் அழுகி நாறுது. அவருடைய உறுதி எப்படி இருக்கு பாருங்கள். ஆண்டவரே, இயேசுவே தெய்வம், நானே அவரை பார்ப்பேன். இப்படி தாங்க நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும், ஆண்டவரே நீர் என்னை நித்தியத்துக்கு அழைத்திருக்க ஆண்டவர், நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற ஆண்டவர், கொஞ்ச காலம் அந்த பூமியிலே என்னை ஆண்டவரை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. எனக்கு இந்த மனசில் ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்தை தாங்க. எல்லாரும் போகிறாங்க. பேதுரு ஆண்டவர் கூப்பிட்றாரு. இயேசுட பேதுருக்கு பேசுகிறாரு, இயேசுவே நீங்கள் தேவனானால் நான் இந்த தண்ணியில மேலே நடந்து வர கட்டளையிடும் வாங்குறாரு இயேசு. இவன் பாட்டு பேதுரு அவர் பாட்டு போயிருக்கணும். தன்னை நம்பி போகும்போது அவருக்கு பயம் வந்துடுது, போய் சேருவோமா. பயந்த உடனே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவிசுவாசம் தண்ணியில் மூழ்கி போகிறாரு. கழுத்து வரைக்கும் அவர் மூழ்கி இருப்பார். கடந்து கத்துறாரு, இயேசுவே, எஸ் ஐயரே என்னை ரசியும் அப்படின்னோடனே, ஏன் அவிசுவாசியே ஏன் பயப்படுற, என்னிடத்துல நான் தானே உன்னை நடந்து வர சொன்னா, நீ நடந்து வர வேண்டியதானே. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்மை தேவன் அழைச்சிருக்கிறாருங்க. அக்கறைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது அவருடைய பொறுப்பு. ஆனால் நானும் நீங்களும் இந்த பூமியிலே வாழ்கிற நம்ம எல்லையெங்கும் பரிசுத்தமாய் வாழணுங்க, நீதியாய் வாழணும். அந்த அம்மா சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் அந்த அம்மாட்ட உண்மை நீ இப்படி சொன்ன பிறகு, உம்மை விட்டு என்னை நீர் மரணமடைய இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன்,
மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், இயேசுவே, உங்களுக்கும் எனக்கும் வாழ்கிற இந்த வாழ்க்கை சாவுதான் ஆண்டவரே முடிவு. நான் செத்தனா உங்களிடத்துல வரணும் ஆண்டவரே. மரணமே இல்லாமல் உங்களுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நம்மளிடத்துல ஆண்டவரே இப்போ ஏற்பட்ட ஒரு விசுவாசத்தை என்னுடைய இருதயத்தில் வைங்க ஆண்டவரே. சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வந்தாலும் அனுமதித்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள என்னை நீங்கள் பக்குவப்படுத்துறீங்க. அதனால நான் ஆண்டவரே சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. என்னை பக்குவப்படுத்தி பலப்படுத்துங்க. ஒரு தங்க கொல்லனுடைய சம்பவத்தை நான் கடந்த நாளில் கேட்டேன். அந்த தங்கத்தை உருக்கிறதுக்காக அந்த கொல்லன் அந்த உலையில் போட்டு உருக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க பையன் வந்து கேட்குறான், அப்பா தொடர்ந்து இத்தனை மணி நேரம் இந்த தங்கத்தை போட்டு உருக்கிடு இன்னும் சுத்தமாகலையான்னு கேட்டான் அந்த பையன். அவங்க அப்பா பார்த்து தங்க கொல்லனை பார்த்து, சுத்தமாகலப்பா அப்படின்னு சொன்னாரான். திரும்ப உருக்கிறான். திரும்ப தங்கம் கொதிக்கதான். ஒரு காலகட்டம் வந்த பிறகு டக்குன்னு தங்கத்தை அப்படி எடுத்துட்டாரான். அப்பா தங்கத்தை சுத்தப்படுத்திட்டீங்களான்னு கேட்டாராம். எப்படி நீங்கள் சுத்தப்படுத்துறத முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாராம். இந்த தங்கத்தை நீங்கள் எப்படி சுத்தப்படுத்துறத முடிவு பண்ணினீங்கன்னு கேட்டாராம். அந்த அப்பா சொன்னாராம், என்னுடைய முகம் இந்த தங்கத்தில் கண்ணாடி போல தெரியுது, அப்போ இந்த தங்கம் சுத்தமாயிட்டுன்னு சொன்னாராம். ஆண்டவருடைய சாயல் என்னிலே விளங்கும் வரைக்கும், மேலிருந்து பார்க்குற ஆண்டவர் அவருடைய சாயலை என்னிலே காணும் வரைக்கும், என்னை எந்த சூழ்நிலை வழியாக கடக்க செய்தாலும் ஆண்டவரே உங்களுடைய சுபாவத்தை நீர் என்னிலே காணும் மட்டும் என்னை சோதிங்க ஆண்டவரே. என்னை உடைத்து உருவாக்குங்க. நான் உடைக்கப்பட வேண்டிய மனுஷன் ஆண்டவரே. நான் விண்ணுக்குரியவன் மண்ணுக்குரியவன் நல்ல ஆண்டவரே. இப்படி நம்முடைய விசுவாசம் விண்ணுக்குரியதாக இருந்தால் போதுங்க. கைகளை நான் ஏறெடுப்பேன், எனக்கு ஒத்தாசை அங்கேருந்து வரணும். ஆண்டவரே நீரே எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவளை தேடுகிற இருதயம் எனக்கு உண்டாகணும் ஆண்டவரே. எத்தனையோ ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்திருக்கிறாங்களே, எத்தனையோ தேவனுடைய மனுஷர்கள் வாழ்ந்திருக்கிறாங்களே, விசுவாசித்த ஆபிரகாம் இருக்கிறாரே. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் எவ்வீர் வந்து கூப்பிட்றார், இயேசுவை என்னுடைய மகள் சாக போகிறா, வாங்க ஆண்டவரேன்னு. பயப்படாத வரேன்னு சொல்லி ஆண்டவர் போகிறாரு. போகும்போது எவ்வீரோட வீட்டு வேலைக்காரங்க வந்து, ஏன் நீ போதகரை வருத்தப்படுத்துகிற, உன் பிள்ளை செத்து போச்சு, உன் மகள் செத்துட்டாங்க, விட்டுட்டு வாங்குறாரு. இயேசு எவ்வீரை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. போய் அங்கே அவருடைய மகளை உயிரோடு எழுப்புறாருங்க. இப்படி ஆண்டவரை நம்ம உயிரோடு நித்தியத்துக்கு எழுப்பி நாம் அவரோட கூட அமரப்போகிற அந்த கனமான பாத்திரத்தை பெற்ற நாம் நம்முடைய பூமியிலேயே நாம் எப்படி வாழணும். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம், இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறோம். தெசலோனிக்கர் புஸ்தகம் 281 பக்கம் 2:11 பாருங்க. நம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. பவுல் தன்னுடைய அந்த தெசலோனிக்க சபை எழுதுறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. இப்படி ஆண்டவர் நம்ம சபையில் கூட்டி சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. நமக்குடைய உலக தகப்பன் நமக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைலாம் என் பையன் படித்து போய் பணம் அனுப்புனா போதுன்னு சொல்லி தங்களுடைய காரியங்களை தான் யோசிப்பாங்க. ஆனால் நம்முடைய தகப்பன், நித்தியத்துக்கு அழைத்த தகப்பன் அப்படிலாம் யோசிக்கல. நமக்கு நித்திய மகிமையை தர அழைச்ச, நித்திய ராஜ்யத்துக்குரிய மகிமையை நமக்கு ஆண்டவர் தர இருக்கிறார். அப்படி சொல்லிகிட்டே வர அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 4ஆம் அதிகாரம், அதே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நடுப்பகுதி, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி, பிழையற்ற ஒரு மனுஷனாக வாழணும் ஆண்டவரே. இடத்துல எத்தனையோ பிழை இருக்குது, தவறு இருக்குது, மீறுதல் இருக்குது. பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக வாழும்படி எங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவாராக. ஆண்டவரே என்னுடைய இருதயம் சிறப்படணும் ஆண்டவரே. நான் ஆண்டவரை கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும்போதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே, என்னை சுத்திகரிக்க உதவி செய்யுங்க. நம்முடைய நோக்கமெல்லாம் இதாங்க. 7ஆம் வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆதலால் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதிகமாக நாம் அதிலே தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே. நீதியை தேடுகிற என் ஆண்டவரை நானும் தேடணும். இயேசு நம்ம கேட்டோம்ல 17ஆம் அதிகாரம், இயேசு எங்கே இருக்கிறாரோ கூட இருக்கிற ஆண்டவர் கூட தன்னோடு கூட நம்மை வச்சுக்கொள்ள விரும்புகிறாருங்க.
17ஆம் அதிகாரம், அது மாத்திரம் சொல்லிடுறேன். 17ஆம் அதிகாரம் அருமையான வார்த்தையில் நாம் கேட்டோம். நாம் உற்சாகம் அடைஞ்சு இந்த வருஷத்தில் கடைசியும் நம்முடைய காரியங்களை நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு தெய்வ பயத்தோடு ஆண்டவரே ரட்சிப்பு நிறைவேற இப்போ நான் பிரயாசப்படணும் ஆண்டவரே. ஏதோ சபை கட்டடத்தில் நான் கேட்டுட்டு போய் இந்த குடும்பத்தில் போய் அதெல்லாம் அவங்களுக்கு என்ன, அதெல்லாம் அவருக்கு என்ன, இவருக்கு என்னன்னு சொல்லி நாம் விரல் நீட்டவோ மனசுக்குள்ளே என்னவோ கூடவே கூடாது. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தை நீங்கள் எழுதி கொடுத்தீங்க ஆண்டவரே, இந்த வேதத்தில் வசனங்களை தான் இங்கே சொல்கிறாங்க ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா 17ஆம் அதிகாரம் நம்ம கேட்டோம்ல 23, 17, 23 அடுத்து 24ஆம் வசனம். பிதாவே, உலகத்தோடத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக, எப்படி நம்ம கூட ஆண்டவர் நம்மளை ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறார் காணும்படியாக, நான் எங்கே இருக்க விரும்புகிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். வா, ஆண்டவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்ட அந்த பாக்கியத்துக்கு உங்களையும் என்னையும் அங்கே ஆண்டவர் கூட நம்ம உட்கார வைக்க போகிறாருங்க. நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே என்னோடு கூட நானும் நீங்களும் அமரப்போகிற ஜனங்கள். அதனால் இந்த பூமியிலே ஆண்டவரே என்னை நான் கனமாய் ஆண்டுகொள்ள உதவி செய்யுங்க. பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு தொடர்ந்து கற்றுத்தாங்க ஆண்டவரே. என்னை நான் நம்பக்கூடாத ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களோட ஆவியினால் ஒவ்வொரு நாளும் என்னை நிரப்புங்க. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன்னு அவனை தொடான். ஆண்டவரே, சூழ்நிலையில் வரும்பொழுது நான் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழணுங்க. நெருக்கம் வரும்பொழுது ஆண்டவர் மேலே உறுதியாக இருக்கும். தேவனே, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே, என்னை ஆண்டவரே நான் இதுக்கு இணங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களுக்குன்னு வாழ பிறந்தவன். இப்படியெல்லாம் நாம் ஒவ்வொரு நாள் நாம் பிரயாசப்படும் பொழுது நாம் பிரயாசத்தை அறிந்து ஆண்டவர் நம்மை பலமாக இந்த ஆண்டிலே தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இதனுடைய வார்த்தைகளுக்காக நானும் நன்றி சொல்லி இப்படி என்னோட நம்பிக்கையை ஏற்படுகிறேன். ஆமென்.